அயோத்தியின் மாளிகைகளில் உலவும் மகளிரும் அங்கே தொங்கும் முத்துச்சரங்களும் தரும் எழில் காட்சி. அன்பர்களே, நேற்றைய பாடல்ல நாம அயோத்தியின் மாளிகைகள் மேல பட்டொளி வீசி பறந்த கொடிகளையும் அந்த அகில் புகையோட அழகையும் பார்த்தோம். அந்த வர்ணனையை தொடர்ந்து கம்பர் அதே மாளிகைகளோட இன்னொரு எழிலையும் நமக்கு காட்டுறார் பாருங்க. துடி இடைப்பனை முலை தோகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை கொடியிடை தரளவெண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் கான்ற மாலையே. துடி இடைப்பனை முலை தோகை அன்னவர். முதல்ல அந்த மாளிகைகளில் யார் இருக்காங்கன்னு சொல்றார். எப்படிப்பட்ட பெண்கள்? துடி மாதிரி, அதாவது உடுக்கை மாதிரி சின்ன இடை, பனை முலை அப்படின்னா பருத்த மார்பகங்கள், தோகை ஆண்ணவர் மயில் போன்ற சாயல் கொண்ட பெண்கள். இப்படி இலக்கண சுத்தமா பேரழகு கொண்ட பெண்கள் உலாவுகின்ற மாளிகைகளாம் அவை. கம்பர் காலத்து அழகின் இலக்கணத்தை ஒரே வரியில படம் பிடிச்சிட்டாரு பாருங்க. அடி இணை சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை. அந்த பெண்கள் சும்மா நடக்கலையாம். அடி இணை, 2 கால்களிலும் சிலம்பு பூண்டு சிலம்புகளை அணிந்து நடக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது அந்த சிலம்புகள் அரற்றும். இங்க அரற்றும்னா சத்தம் போடுது, ஒலிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாளிகைகளில் அவங்க நடக்கும்போது சிலம்போசை கேட்டுக்கிட்டே இருக்கு. உயிரில்லாத அந்த மாளிகைகளுக்கு ஒரு ஜீவனை, ஒரு நாதத்தை இந்த சிலம்பொலி கொடுக்குது பாருங்க. கொடியிடை தரள வெண்கோவை சூழ்வன. அடுத்தது அந்த மாளிகைகளோட அலங்காரம். கொடியிடை, நேத்து பார்த்த கொடிகளுக்கு இடையிலேயோ அல்லது அந்த மாளிகைகளை சுற்றி படர்ந்திருக்கும் பூங்கொடிகள் மேலேயோ. தரள வெண்கோவை, வெண்மையான முத்துக்களால் ஆன மாலைகள் சூழ்வன சுத்தி தொங்குதாம். அந்த மாளிகைகளில் வெறும் கொடிகள் மட்டும் இல்லை, முத்து மாலைகளும் அலங்காரமாக தொங்குது. எவ்வளவு பெரிய செல்வம் பாருங்க அந்த நகரத்தில். கடியுடை கற்பகம் கான்ற மாலையே. சரி, இந்த முத்து மாலைகள் எப்படி இருக்கு? அதை ஒரு உவமையோட முடிக்கிறார் கம்பர். இந்த முத்து மாலைகள் பார்க்கறதுக்கு கடியுடை கற்பகம், நல்ல மனம் வீசுகிற தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் கான்ற மாலை. அதுவே உதிர்த்த பூமாலைகள் மாதிரி இருக்குதாம். அடேங்கப்பா, மனுஷங்க செஞ்ச முத்து மாலை தேவர்களோட கற்பக விருட்சம் கொடுக்கிற பூமாலை மாதிரி இருக்குன்னு சொல்றாருனா, அந்த முத்து மாலைகளோட அழகையும் அந்த நகரத்தோட தெய்வீக தன்மையையும் எப்படி உயர்த்துறார் பாருங்க. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு சொல்லாட்சி. ஆக அழகு மங்கையர் நடமாடும், சிலம்பொலி கேட்கும், கொடிகளும் முத்து மாலைகளும் அலங்கரிக்கும் அந்த அயோத்தி மாநகரத்து மாளிகைகள் தேவலோகத்து கற்பக மரத்து மாலைகள் தொங்கும் இடம் போல காட்சி தருதுன்னு கம்பர் சொல்ற அழகு இருக்கே, அதுதான் கம்ப காவியம். இப்படி ஒவ்வொரு காட்சியையும் நமக்கு கண் முன்னாடி நிறுத்துற கம்பரோட திறமையை நினைச்சா மெய்ச்சில் இருக்குது இல்லையா? அடுத்த பாடல்ல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கோ பார்ப்போம்.